கிறிஸ்தியஸ்வில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இன்றைய தினம் நம்முடைய பாதுகாவலர் தொழிலாளரான புனித யோசேப்பின் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். திருவிழா என்றாலே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. உறவினர்களெல்லாம் ஒன்றாக வந்து கூடுகின்ற நேரம், ஒன்றாக சேருவதே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது, ஒரு குதூகலம் இருக்கின்றது. ஏதோ புத்தாடை எடுக்க முடிந்தவர்கள் எடுக்கின்றார்கள், உணவிலே ஏதாவது ஒரு சில மாற்றமாவது இருக்கும், நிச்சயமாக ஏதாவது கறி எடுப்பாங்க இன்றைக்கி. இப்படியெல்லாம் ஒரு சிறு சிறு சந்தோஷங்கள், எதிர்பார்ப்புகள் பிள்ளைகளுக்கெல்லாம். உறவினர்களை எல்லாம் பார்க்கலாம், விளையாடலாம் என்று. ஏன்னா இந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார், இந்த சந்திப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு நம் அனைவருக்கும் கொடுத்து வைத்திருக்கின்றார். எனவே அந்த நல்ல ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். ஒரு சிறிய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தந்தையே இறைவா போற்றி, எல்லாம் கை தூக்கி பாடுவோம். தந்தையே இறைவா போற்றி, இறைமகன் கிறிஸ்துவே போற்றி, இறைமகன் கிறிஸ்துவே போற்றி, தூய நல்லாவியே போற்றி, தூய நல்லாவியே போற்றி. மீண்டும் உற்சாகத்தோடு, தந்தையே இறைவா போற்றி, தந்தையே இறைவா போற்றி, இறைமகன் கிறிஸ்துவே போற்றி, இறைமகன் கிறிஸ்துவே போற்றி, தூய நல்லாவியே போற்றி, தூய நல்லாவியே போற்றி. மூவொரு இறைவா போற்றி, அன்புக்குரியவர்களே, ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண், நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க அந்த பெண். ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு கொல்கத்தா நகர் பிரதான சாலையிலே அந்த இழுவண்டி இருக்குது பாருங்கள், வண்டி இழுத்துக்கிட்டு போகிறது, மாட்டுக்கு பதிலாக ஆள் இழுப்பார், அப்படி ஒரு வண்டி இழுத்து கொண்டு இந்த பெண் செல்லுகின்றார் அந்த பிரதான சாலையிலே. பார்த்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஏன் இப்படி நன்றாக உடுத்தி இருக்கின்ற ஒரு இளம் வயது பெண் இந்த வண்டியை ஏன் இழுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் தெரிகின்றது, அந்த பெண் ஐஏஎஸ் தேர்ச்சியில் வெற்றி பெற்று கலெக்டராக இருக்கின்றார். ஆனால் அந்த பெண் ஏன் அந்த வண்டி இழுக்க வேண்டுமென்றால், அவள் சொல்லுகின்றாள், நான் இன்றைக்கு கலெக்டராக போகிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த வண்டி இழுத்த என்னுடைய தந்தை இதோ இருக்கின்றார், அவருடைய கைகள் வண்டி இழுத்து இழுத்து சிவந்திருக்கின்றன, சிவந்த இந்த கைகளால் தான் நான் இந்த அளவுக்கு உயர முடிந்தது, அவர் சிந்திய அந்த வேர்வையினால் தான் நான் இந்த அளவுக்கு உயர முடிந்தது என்று அந்த பெண்மணி பேட்டி அளித்தார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு குறும்படம், ஆனால் நம் நெஞ்சை தொடுகின்ற ஒரு படம். அன்புக்குரியவர்களே, தொழிலாளரான புனித யோசேப்பை நினைத்து நாம் விழா கொண்டாடுகின்றோம்.
நாம் செய்கின்ற எந்த ஒரு தொழிலும் இழிவானது அல்ல, கேவலமானது அல்ல என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார். அதனால்தான் தொடக்க நூலிலே வாசிக்க கேட்டோம், கடவுளே ஒரு படைப்பாளியாக உழைப்பாளியாக இருக்கின்றார். 6 நாட்களில் கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கடவுள் ஒரு சொல்லை கொண்டுதான் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். ஒளி உண்டாகுக, அந்த வார்த்தையை கொண்டு உண்டாக்குகின்றார். ஆனால் அதுவும் ஒரு உழைப்பு தானே. எனவே கடவுளை உழைப்பாளியாக இருக்கின்றார், படைக்கின்றார். எல்லாவற்றையும் படைத்து மனிதரிடத்திலே கொடுத்து அந்த ஒரு படைப்பு தொழிலை தொடர்ந்து மண்ணுலகத்திலே செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே தனக்கு பதிலாளியாக இருந்து எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பை கடவுள் மனிதருக்கு கொடுக்கின்றார். தொடக்க நூல் 1 அதிகாரம் 28 பார்க்கின்றோம், கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள். எனவே எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள், எல்லாவற்றையும் உங்களுடைய படைப்பு திறனை கொண்டு உழைத்து எல்லாவற்றையும் மேம்படுத்துங்கள் என்ற அந்த உயரிய ஒரு கட்டளையை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கடவுளுடைய பதிலாளி. அவர் எப்படி உழைத்து படைப்பை உண்டாக்கினாரோ அதே போன்று நாமும் கூட ஒவ்வொரு நாளும் உழைத்து இந்த படைப்பை மேம்படுத்த வேண்டும், புது படைப்பாக உருவாக்க வேண்டும். அந்த ஒரு உயரிய நோக்கத்தை நம்மிடம் கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதை தொடக்க நூல் 3வது அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இதை உழைப்பு ஒரு சாபமாக கருதப்படுகின்றது. 3வது அதிகாரம் 18-19 பார்க்கின்றோம். 17 உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும், வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். அன்புக்குரியவர்களே, 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம், கடவுள் மனிதனுக்கு அந்த படைப்பு தொழிலை ஒரு கொடையாக கொடுக்கின்றார். ஆனால் இங்கு பார்க்கின்றோம், உழைப்பு என்பது ஒரு தண்டனையாக வந்து சேர்கின்றது, சாபமாக வந்து சேர்கின்றது. ஏன்? மனிதன் பாவம் செய்தான், எனவே உழைப்பே ஒரு சாபமாகிவிட்டது, தண்டனையாகிவிட்டது. உன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ பாடுபட வேண்டும், ஆனால் அந்த உழைப்புக்கு தகுந்த பலனை நிலம் உனக்கு தராது. ஆனால் இதை எப்படி சரி செய்வது? அன்புக்குரியவர்களே, கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையான கடவுள் இந்த மனித உடலெடுத்து நம்மோடு, வார்த்தையான கடவுள் இந்த மனித உடல் சதை எடுத்து நம்மோடு வந்து வாழ்ந்தார். அவர் நிறைய உழைத்திருக்கின்றார். தொடக்க உரையிலே, முன்னுரையிலே தந்தை இயேசு எவ்வாறு உழைத்தார் என்பதை பற்றி சொன்னார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 10:5-7 வரை உள்ள வசனங்களிலே இயேசுவே சொல்லுகின்றார், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர், ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். கடவுள் நம்மையெல்லாம் மீட்பதற்கு
தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு உடல் தேவை, பாடுபடுவதற்கு ஒரு உடல் தேவை, உழைப்பதற்கு ஒரு உடல் தேவை, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு உடல் தேவை. எனவே தான் இயேசுவே சொல்லுகின்றார், எனக்கு ஒரு உடலை நீர் தந்தீர், உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். கடவுளுடைய திருவுளத்தை, தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உடல் தேவைப்பட்டது. எனவே நம்மை போன்று மனித உருவிலே அவர் வருகின்றார். இந்த மனித உடல் எடுத்ததனால்தான் நமக்காக அவர் பாடுபட முடிந்தது, நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. ஆம், அந்த உடலின் மாண்பை நாம் உணர்கின்றோம். உடல் ரொம்ப இழிவானது, கெட்டது, பாவத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றது என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த உடல் எவ்வளவு புனிதமானது! இயேசு கிறிஸ்துவுக்கு உடல் இருந்ததனால்தான் சிலுவையிலே பாடுபட முடிந்தது. அவருக்கு உடல் இருந்ததனால்தான் யோசேப்புக்கு உதவி செய்ய முடிந்தது. தச்சராக அவரும் 30 வயது வரை யோசேப்புக்கு, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே லூக்கா நமக்கு சொல்லுகின்றார், 30 வயது வரை இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். எந்த அளவுக்கு என்றால் தச்சரின் மகன் என்றுதான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்திலே நாம் நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம். தச்சரின் மகன் தானே, என்ன ஒரு கேவலமாக சொல்கிறாங்க பாருங்க. சில நேரம் ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் சில நேரம் தொழிலை வச்சு, குடும்பத்தை வச்சு கேவலமாக பேசுறது, இழிவாக பேசுவது. தச்சரின் மகன் தானே, தச்சன் தானே, அவருக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது? எங்கிருந்து வந்தது இவருக்கு இந்த ஞானம்? இயேசுனுடைய அருமையான போதனைகளை, வார்த்தைகளை கேட்டவர்கள் வியந்து நின்றார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பொறாமை, தச்ச மகன் தானே. அன்புக்குரியவர்களே, தொழில் யாருக்கும் உயர்வையோ தாழ்வையோ பெற்றுத்தருவது கிடையாது. எனவே உழைப்பின் மாண்பை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று தான் கடவுள் தம் மகனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோசேப்பு தச்சராக, அவர் பிறந்தது தாவீதின் வழிமரபு என்று சொல்லுகின்றோம், அரச குலம், ஆனால் ஒரு தச்சராக இருக்கின்றார். அப்படி பார்க்குறோம், பெரிய பெரிய மன்னர் குலத்திலே பிறந்தவர்கள் கூட இப்பெல்லாம் சாதாரண வேலை செய்கிறாங்க. அப்படித்தான் யோசேப்பும் மன்னர் குல, தாவீது அரசன் குலத்தில் பிறந்தாலும் அவர் இப்பொழுது செய்வது தச்சு வேலை, சாதாரண ஒரு வேலை. அன்புக்குரியவர்களே, பிச்சை எடுப்பதற்கும் திருடுவதற்கும் ஏமாற்றி பிழைப்பதற்கும் தான் நாம் அவமானப்பட வேண்டும், அதை தான் அசிங்கம்னு நினைக்கணும். வேறு எந்த தொழிலை செய்வதற்கும் நாம் அதை ஒரு கேவலமாகவே நினைக்கக்கூடாது. எல்லா தொழிலும் புனிதமானது, மாண்புக்கு உரியது. அதனால்தான் 1955ஆம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை 12ஆம் பயஸ் உலகமெல்லாம் கம்யூனிசவாதிகள் மே 1 தேதியை தொழிலாளர்கள் தினம் என்று கொண்டாடினார்கள். அப்பொழுது அவர் யோசித்தார், யோசேப்பு தொழிலாளர், எனவே அவரையே இன்றைய இந்த விழாவுக்கு பாதுகாவலராக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருவிழாவை ஏற்படுத்தியதாக பார்க்கின்றோம். 1955ஆம் ஆண்டு. எனவே உழைப்பு மாண்புக்குரியது. நம்முடைய உழைப்பின் வழியாகத்தான் நாம் நம்முடைய மீட்பை சம்பாதித்துக் கொள்ள முடியும். நம் அனைவருக்காகவும் இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்து விட்டார், அந்த மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் உழைக்க வேண்டும், அதை நம்முடையது ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் புனித அகுஸ்தினார் சொல்லுவார், நம்முடைய விருப்பம் இல்லாமல் நம்மை படைத்த கடவுள் நம்முடைய விருப்பம் இல்லாமல் மீட்க முடியாது. எனவே நம்முடைய ஒத்துழைப்பு தேவை, நம்முடைய கடினமான உழைப்பு தேவை. அப்பொழுதுதான் நம்மையே நாம் மீட்டுக்கொள்ள முடியும் என்று புனித அகுஸ்தினார் சொல்லுவார். ஒரு சமீபத்திலே ஒரு அருள் சகோதரியை சந்தித்தேன். அவர் சொன்னார், வாரத்தில் 5 நாளும் நான் போய் மலைவாழ் மக்களோட பணி செய்கிறேன் ஃபாதர், ரொம்ப கஷ்டமான வேலை,
எங்கள் சபைக்கு மடத்துக்கு திரும்பி வந்தால் அங்கே வந்து வேலை செய்யணும். அந்த சுப்பீரியர் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் என்கிட்டே எடுத்து போட்டுருவாங்க. அக்கௌண்ட்டு எழுதுறது முதற்கொண்டு நான் தான் செய்யணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கூட அது விருப்பம் இல்லை அதில் எல்லாம் செய்யறதுக்கு என்று புலம்பினார். நான் சொன்னேன், கொஞ்சம் இளமையாக இருக்கிறப்ப தான் வேலை செய்ய முடியும், உழைக்க முடியும். கொஞ்சம் வயசான பிற்பாடு என்ன வேலை செய்ய முடியும்? அதனால் இப்பொழுது காற்றுள்ள போதே நாம் தூற்றிக்கொள்ள வேண்டும். என்னென்ன நல்லது செய்ய முடியுமோ, என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ, எப்படி கடினமாக உழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த வயதில் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த உடலை பயன்படுத்தி, ஆற்றலை பயன்படுத்தி நாம் முழுமையாக வேலையில் ஈடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். அவருக்கு அது நல்லா எடுத்துக்கிட்டாங்களா என்ன தெரியல எனக்கு. இருந்தாலும் நான் இந்த ஒரு கருத்தை சொன்னேன். நாம் இளமையாக இருக்கின்ற பொழுதுதான் நம்மால் உழைக்க முடியும், எந்த வேலை கடினமான வேலையும் செய்ய முடியும். அப்புறம் வயசாக ஆக விரும்பலாம், ஆனால் முடியாது, உடல் ஒத்துழைக்காது. எனவே இளைஞர்கள், இளம் பெண்கள் இப்பொழுதே நம்ம எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்க வேண்டும். உழைப்பே உயர்வு தரும் என்பதை நாம் மனதில் ஆணித்தரமாக கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேலையும் இழுக்கானது அல்ல என்பதையும் நம்முடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் நினைக்கலாம், எங்கே வேலை கிடைக்குது, எவ்வளவு வேலை செஞ்சாலும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதற்குரிய பலன் கிடைக்கலையே. நமக்கு பவுலடியார் சொல்லுகின்றார், 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுகின்றார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் கடவுள்தான் விளைச்சலை கொடுக்கின்றவர். நான் நட்டேன், அப்பல்லோ வேறு ஒரு திருத்தூதர் நீர் பாய்ச்சினார். ஏனென்றால் பவுல்தான் இறை வார்த்தையை அறிவிக்கின்றார். இறை வார்த்தை என்ற அந்த விதையை மக்கள் மனத்திலே அவர்தான் ஊன்றுகின்றார். அவருக்கு பிறகு வந்த அப்பல்லோ அதை மேலும் அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார் தன்னுடைய போதனையினால். ஆனால் கடைசியிலே பவுல் சொல்லுகின்றார், பலன் தருபவர் கடவுள். நாம் கஷ்டப்பட்டு உழைக்கலாம், ஆனால் நம்முடைய உழைப்பு மட்டும் போதாது, கடவுளிடம் நாம் முழுமையாக சரணடைய வேண்டும். நம்முடைய உழைப்பையெல்லாம் அவரிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற ஒரு சிறு வேலைக்கும் கூட கடவுள் அதற்குரிய சம்பாவனையை கொடுக்கின்றார். திருப்பாடல் 127 அருமையாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார், ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோருடைய உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். ஆண்டவர் கட்டணும், அப்போ தான் வீடு கட்ட முடியும். நாம் எல்லாத்தையும் கருங்கல், செங்கல், சிமெண்ட்டு, இரும்பு எல்லாத்தையும் சேர்க்கலாம், கொத்தனார் கூட வச்சு கட்டலாம். ஆனால் அது ஆண்டவருடைய திருவுளமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே கட்டினாலொழிய வீடு கட்டுபவருடைய உழைப்பு வீணாகும். அதே போன்ற நகரை காக்கின்ற காவலர்கள், எப்படித்தான் காவல் வந்தாலும் திருடன் எப்படியாவது வந்துடுவான். எனவே ஆண்டவரே நமக்கு காவலராக இருக்கின்றார். ஆண்டவரே காவல் செய்யாவிடில் காவலருடைய அந்த கண்காணிப்பு வீணாகும். ஆம் அன்புக்குரியவர்களே, கடின உழைப்பு. இரண்டாவது, கடவுள் மீது நம்பிக்கை. நம்முடைய உழைப்பு அனைத்தையும் அந்த ஆண்டவர் பாதத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து அன்றைக்கு என்னென்ன வேலை செய்தோம், எத்தகைய கடின உழைப்பு, எல்லாவற்றையும் அந்த ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். மழை பெய்யலையா, நிலம் சரியான விளைச்சல் கொடுக்கலையா, அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக அவர் நம்முடைய குரலை கேட்கின்றார்.
ஒவ்வொரு நாளும் மாலையிலே சிறிது நேரம் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்து நற்செய்தி திருவிவிலியத்தை வாசித்து அந்த ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். என்னென்னலாம் நடந்தது, யாரெல்லாம் சந்தித்தோம், என்னென்ன நல்லது செய்தோம், எல்லாத்தையும் அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அதற்குரிய பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். பிள்ளைகள் படிக்கிறாங்க நிறைய, ஒருவேளை முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக படிக்கிறாங்க. ஆனால் சில நேரம் பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம், 8வது படித்தா கூட தமிழ் எழுத்துக்கூட்டி படிக்க தெரியல. அப்படிப்பட்ட அவலமும் இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ கடின உழைப்பு எவ்வளவு இன்னும் தேவை என்பதை நாம் உணர முடிகின்றது. மந்திரத்தாலமாங்க விளையாது, உட்கார்ந்து படிக்க வேண்டும், கஷ்டப்படணும். அப்போத்தான் அதற்குரிய பலனை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, புனித யோசேப்பு நம்முடைய பாதுகாவலர் என்பதை நாம் பெருமையாக கொள்ளுவோம். உழைப்பே அவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அந்த திரு குடும்பத்தை காப்பதற்கு அவர் அல்லும் பகலும் உழைக்க வேண்டியிருந்தது. ஒரு தச்சு தொழில் செய்கின்ற சாதாரண தொழிலை கொண்டு குடும்பத்துக்கு தேவையான அனைத்தையும் அவர் சம்பாதித்தார். கண்ணின் மணி போல இயேசுவையும் மரியாவையும் காப்பாற்றினார். அப்படிப்பட்ட அந்த பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. பொறுப்பு உணர்வு, இது என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அப்பா அம்மா என்ற அந்த ஒரு உரிமையோடு அவர்களுக்காக நான் உழைக்க வேண்டும், என்னையே நான் கரைக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த உயரிய மனதையும் நாம் இன்றைய தினம் வளர்த்துக்கொள்வோம், உறுதி எடுத்துக்கொள்வோம். உழைப்போம், உயர்வோம்.